இந்த மயிலு கூடி சீக்கிரம் இந்த தினேஷ் மூலமா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கணும். அப்பந்தான் அவங்க அக்காவோட அருமை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. இந்த வயசு கோளாறு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது சரியா தான் போயிட்டுருக்கு. மயில் அந்த தினேஷ ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தினேஷ் நல்லவன் இல்ல அப்படிங்கிறது அவங்க முகத்த பார்க்குறப்பவே நமக்கு நல்லா தான் தெரியுது அப்படின்னு சொன்னாலுமே, இந்த வயசுல அது காதல் அப்படிங்கிற மாரி அவங்க தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தினேஷுமே தனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும், அவங்கள நம்ம இயக்கணும் அப்படிங்கிற மாரி தான் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ குடிக்கிற, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த மயில் கொஞ்சம் யோசிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தினேஷ் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா, நம்ம எவ்வளோ நேரம் பேசணும், விடிய விடிய டைம் போகிறதே தெரியாமல் பேசணும், ஆனால் திடீர்னு நீ பிரேக்கப்னு சொன்னனா என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட விடாமல் அவங்க கையில் ஒரு கத்தி வச்சிருக்கிறாங்க, அதை வச்சு கையை கிழிச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறதால இந்த மயில் ரொம்பவே பதறி போகிறாங்க. உண்மையாகவே தன்னை காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதால சரி, இனிமேல் நான் பிரேக்கப்னு சொல்ல மாட்டேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பிளட்டை இப்போ மயிலுக்கு பொட்டாவும் வச்சு விடுறாங்க. நீ தான் எனக்கு மனைவி அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பும்படி ஏமாத்திடுறாங்க. இப்போ மயிலுமே ரொம்பவே நம்பிக்கையா வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்பதான் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயுமே சொல்றாங்க, ஒரு பொண்ணு நம்ம வளைச்சு போடணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த எல்கை வரைக்கும் போலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இந்த தினேஷ் உண்மையாவே நல்லவன் கிடையாது, ஒரு பொறுக்கி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அப்படின்னாலுமே இந்த மயிலுக்கு எப்பதான் தெரிய வரும் அப்படிங்கிறதே தெரியல. கூடி சீக்கிரம் இந்த தினேஷ் நல்லவன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த மயிலுக்கு தெரியப்படுத்துற மாதிரியான ஸ்டோரி லைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி நல்லாவே இருக்கும். அடுத்ததா இப்போ வெண்பா, ஐஸ்வர்யா 2 பேருமே அவங்க ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. காலையிலே அவங்க ரன்னிங் பிராக்டிஸ் போகணும் அப்படிங்கிற மாரி வெண்பா அவங்க வீட்ல சொல்றாங்க. ஐஸ்வர்யா அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்றாங்க. சரி, காலையில எந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஸோ காலையில 2 ஃபேமிலியுமே கிரவுண்ட்ல மீட் பண்ண போறாங்க. அங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத அப்கமிங்ல காமிக்க இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.